தன்னோட பெண் தோழியோட லாட்ஜ்ல தங்கியிருந்த ஒருத்தரை அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வீடியோ எடுத்து வச்சுட்டு அதன் காரணமா பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. அவங்க மட்டுமல்ல, காவல்துறையினர் கூட இதே வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அந்த இளைஞர் உயிரோட இல்ல. அவருக்கு என்ன நடந்தது, இந்த வழக்கு குறித்தான முழுமையான தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ராமனூர் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவர் தான் புகழேந்தி. இவருக்கு 25 வயதாகுது. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பெண் தோழியோட தனிமையில இருக்கணும் அப்படின்னு விரும்பிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, இருவரும் அந்த லாட்ஜ்ல சில மணி நேரம் தனிமையில இருந்திருக்காங்க. அவங்க உள்ள வரும்போதே 2 பேரும் ஜோடியா வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்த அந்த லாட்ஜ் ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க இருவருக்கும் தெரியாமையே உள்ள ரகசியமா அவங்க தனிமையில இருக்கிறத படம் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த வீடியோவை புகழேந்தி கிட்ட காட்டி, நீ நாங்க கேக்குற பணத்தை கொடுக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா இத வெளியில விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியும், காவல்துறைக்கு இதை அனுப்பி வச்சிருவோம், இருவரும் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியும் அவங்கள தொடர்ச்சியா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல தட்டி கழிச்ச புகழேந்தியால அதன் பிறகு அப்படி இருக்க முடியல. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த வீடியோ பரவும் பட்சத்துல தனக்கு மட்டும் இல்லாம தன்னோட வந்த பெண்ணுக்கும் இது ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கறதுனாலையும், காவல்துறை வழக்குன்னு போனா இன்னும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலையும், சரி நீங்க கேக்குற பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்களுக்கு 3 லட்சம் பணம் கொடுத்திருக்காரு. இதோட நிக்கல, அந்த ஊழியர்கள் அந்த வீடியோவை காவல்துறைக்கும் அனுப்பி இருக்காங்க. காவல்துறையை சேர்ந்த சில நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவரை விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு லாட்ஜ்ல எடுத்த அதே வீடியோவை காட்டி அவங்களும் பணம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காவல்துறை சேர்ந்த நீங்களே இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு இவரை எவ்வளவோ விளக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர்கள் யாரும் அதை கேட்கவே இல்லை. தொடர்ச்சியா அவங்களுக்கும் 3 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வச்சு காவல்துறையினர் அவரை அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சு துன்புறுத்தி வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு மிரட்டி விசாரணை அப்படிங்கிற பேர்ல இவரை சித்திரவதை பண்ணி பணம் கேட்டிருக்காங்க. இவரும் வேற வழி இல்லாம, காவல்துறையினர் கிட்டயே நமக்கு பாதுகாப்பு இல்ல, வேற வழி இல்ல, நம்ம பணம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பணம் கொடுத்திருக்காரு. லாட்ஜ் ஊழியர்களுக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, மொத்தமா இதுவரைக்கும் 6 லட்சம் பணம் கொடுத்திருக்கார் அப்படின்னு கூறப்படுது. அது மட்டும் இல்ல, இவங்க கேட்ட பணத்தை தான் கொடுத்தாச்சு, இதன் பிறகு தனக்கும் தன்னுடைய தோழிக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்ச அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதன் பிறகு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய அன்றாடங்களை வழக்கம் போல கவனிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஆனா அதன் பிறகும் இவருக்கான இந்த சித்திரவதை தொடர்ந்துட்டே தான் இருந்திருக்கு. ஊழியர்களும் சரி, காவலர்களும் சரி, தொடர்ச்சியா திரும்பவும் பணம் கேட்டு இவருக்கு மிரட்டல் விடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு மேல தன்னால பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனாலையும், காவல்துறையை எதிர்த்து இதற்கு மேல தன்னால போராட முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும் பிப்ரவரி 4ஆம் தேதி அதிகாலையில தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தன் அறையில தூக்கு மாட்டி தற்கொலை செய்துகிறார். இதை அறிந்து கொண்ட அவர்களுடைய உறவினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காவல்துறையினர் தன் மகனை கொடுமைப்படுத்தினதுனாலதான் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கார், காவல்துறையினர் மேலையும் லாட்ஜ் ஊழியர்கள் மேலையும் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல இறங்குறாங்க. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகள் வந்து அவங்களோட சமாதானம் பேசி, நிச்சயமா எந்தெந்த காவலர்கள் எல்லாம் இந்த வேலையில ஈடுபட்டாங்களோ அவர்கள் மீதும் லாட்ஜ் ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை கைவிட சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி மக்களும் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம காவல்துறை உதவியை தான் தேடி போவோம். ஆனா காவல்துறையினர் செய்த கொடுமையால ஒரு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். காவல்துறையினரே அந்த இளைஞர்கிட்ட பணம் கேட்டு அவரை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.